நியூசிலாந்து இதுவரைக்கும் இந்திய மண்ணுல ஓடிஐ தொடர ஜெயிச்சதே கிடையாது. ஆனா இந்த முறை 2-1 ஜெயிச்சு வரலாறு படைச்சிருக்கிறாங்க. சேன நாடுகள்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா இதுவரைக்கும் டெஸ்ட் தொடர்ல ஜெயிச்சதே கிடையாது. ஆனா இந்த முறை வாஷ் அவுட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க இந்தியாவை. அதுவும் இல்லாம நியூசிலாந்தும் ஆல்ரெடி வாஷ் அவுட் பண்ணி இந்த முறை ஓடிஐ தொடர்ல 2-1 ஜெயிச்சிருக்கிறாங்க. வரலாறு படைக்கிறதே வேலையா வச்சிருக்கிறாங்க கம்பீர் கோச்சரா இருக்கிற பீரியட்ல. கம்பீர் அப்படி என்னதான் பாவம் பண்ணாருன்னு தெரியல. எல்லா வரலாறும் அவருடைய கோச்சரா இருக்கக்கூடிய பீரியட்லயே நடக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கு. இந்த ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க மட்டும்தான் இந்தியாவை ஜெயிக்கல. அதுவும் இந்திய மண்ணிலேயே வச்சு ஜெயிக்கல. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லா வரலாறும் முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த இடத்துல தோல்விக்கு காரணம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தான். இருந்தாலும் எல்லா வாயும் கம்பீரை பார்த்து மட்டும்தான் பேசும். ஒரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்தை 11 தூணுங்களா தாக்கு பிடிக்குது. அதுல நடுவுல ஒரே ஒரு தூண், அதாவது கோலின்ற தூண் மட்டும்தான் இப்ப தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. மத்த தூணுங்கள்லாம் அடிச்ச புயல்ல, நடுவுல சடனா வந்த புயல்ல தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனா அதுல 2 தூண் மட்டும் ஃபர்ஸ்ட் அடிச்ச புயல்ல தப்பிச்சாலும் அடுத்தடிச்ச புயல்ல, அதாவது அதிவேகமா அடிச்ச புயல்ல அதுவும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. கடைசியா தான் மட்டும் தாக்கு பிடிச்சு நிக்கலான்னு நினைச்ச அந்த கோலின்ற தூணும் புடுங்கிட்டு போயிடுச்சு. ஆனா இன்னும் 24 பால் மட்டும் தான். அது வரைக்கும் தாங்கி இருந்தா கண்டிப்பா மேட்ச் இந்தியா பக்கம் திரும்பி இருக்கும். அதுக்காக நியூசிலாந்து குறைச்சலா மதிப்பிடக்கூடாது. அவங்களோட முழு திறமையை வெளிப்படுத்தி தான் இந்தியாவை தோக்கடிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் 2019 2 ரன்னை எடுக்க ட்ரை பண்ணிருப்பாரு மகேந்திர சிங் தோனி. அந்த நேரத்துல கப்டில் ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் தான் தெரியும். அந்த ஆங்கிள் இருந்து அடிச்சு மொத்த ஸ்டிக்கையும் உடைச்சு ஒட்டுமொத்த இந்தியாவோட நம்பிக்கையும் கலைச்சு இந்தியாவை செமிஃபைனல் இருந்து வெளியேற்றிருப்பாங்க நியூசிலாந்து அணி. அதே ரூல் தாங்க இங்க. அவங்க அடிச்சது 337 இருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? டார்கெட் 360, அப்படி இல்லைன்னா 370. ஏன் இப்படி சொல்றதுன்னு கேக்குறீங்க? கிட்டத்தட்ட இந்தியர்கள் அடிச்ச பந்துகள் அத்தனையுமே பவுண்டரி போகாம, டபுள் போகாம ஓடி போய் பேய் மாதிரி ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. பேயே தோத்து போயிடும் இவங்களோட வேகத்துக்கு. இந்தியாவோட தோல்விக்கு காரணம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சரியா விளையாடாததும், கூடவே ஸ்பின்னர்களை கில் அவர்கள் சரியா ஹேண்டில் பண்ணாததும் தான் சிறந்த காரணமாவே இருக்கும். அதுவும் இல்லாம இந்த இடத்துல இந்தியா தோக்கல, நியூசிலாந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆல்ரெடி இந்தியாவும் நியூசிலாந்தும் ஆளுக்கு ஒரு போட்டியை ஜெயிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த போட்டியில யார் வெல்றாங்களோ அவங்க தொடர வெல்வாங்கன்ற உத்வேகத்தோட 2 அணியும் டாஸ் போட்டாங்க. ஆனா இந்த இடத்துல டாஸ் வின் பண்ணது இந்தியாவோட கேப்டன் சுப்மன் கில் தான். கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. இதற்கான காரணம் பனிப்பொழிவு கிடையாது. இந்த இடத்துல நியூசிலாந்து டார்கெட்டை கொடுக்க வச்சு அந்த டார்கெட்டை சேஸ் பண்றதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம போன போட்டியில தோத்ததுக்கான காரணத்தையும் சொல்லி இருக்கிறாரு. போன போட்டியில இடையில நாங்க விக்கெட் எடுக்கல, ஆகையினாலதான் தோத்தோன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்ததா பேசிய நியூசிலாந்து கேப்டன் பிரேஸ்வெல் இவங்களுக்கு அதிகமான டார்கெட்டை கொடுத்து அழுத்தத்தை உண்டாக்கி வரலாறு படைப்போம்னு நிக்கோல்ஸையும் கான்வேயும் ஓபனிங் அனுப்பி இருக்கிறாரு பிரேஸ்வெல். ஹர்தீப் சிங் வீசின முதல் ஓவர்ல நிக்கோல்ஸ் 0 ரன்ல காலி. அஷத் ராணா வீசின 2வது ஓவர்ல கான்வே 5 ரன்ல காலி. நியூசிலாந்து அணி 2 ஓவருக்கு 2 விக்கெட்டை இழந்து இந்தியா கண்டிப்பா ஜெயிக்க போறாங்கன்ற கதவை 90% திறந்தாங்க இந்திய பவுலர்கள். ஹர்தீப் சிங்கும் அஷத் ராணாவும் சேர்ந்து 10 ஓவருக்குள்ளார பவர் பிளேக்குள்ளார 8 ஓவரை வீசி, கூடவே சிராஜ் அவர்கள் 2 ஓவரை வீசி 47க்கு 2 விக்கெட்டை இழந்து ரன்களை சேர்க்க முடியாம திணறி போயிட்டாங்க. 2வது ஓவர்ல இருந்து 12வது ஓவர் வரைக்கும் சரிஞ்சு போன நியூசிலாந்து அணியை காப்பாற்றணுன்றதுக்காக டேரல் மிச்சல் வில்லியங்கோட சேர்ந்து சரியான பார்ட்னர்ஷிப் அமைச்சு 66 பாலுக்கு 53 ரன் அடிச்சிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில வில்லியங் 30 ரன் அடிச்சாரு. ஆனா இந்த இடத்துல 2 பேருமே செட்டில் ஆன மாதிரி இருக்கும். கண்டிப்பா கிடையவே கிடையாது. அஷத் ராணா வீசின 13வது ஓவர்ல இந்த இடத்துல ஜடேஜா கிட்ட வில்லியன் கேட்ச் கொடுத்துட்டு பெவிலியன் போயிட்டாரு. இங்கிருந்து நியூசிலாந்தோட சோழி முடிஞ்சதுன்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்போம். அதாவது போன உசுறு திரும்ப வந்த மாதிரியும், இன்னொரு பக்கம் கை கால்லாம் உடஞ்சு பிராக்சர் ஆயிருக்கும். ஆனா அவன் கூட எழுந்து நடக்க முடியாதுன்னு டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா திரும்ப தன்னம்பிக்கையோட எழுந்து நடப்பான் பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பிலிப்ஸும் டேரல் மிச்சலும் சேர்ந்து கிட்டத்தட்ட 31 ஓவர், அதாவது 186 பால் விளையாடி 219 ரன் அடிச்சிருப்பாங்க. டோட்டல் ஸ்கோரே நியூசிலாந்து 337 தான். ஆனா இவங்களோட 2 பேரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? 243. அதுலயும் டேரல் மிச்சலை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். தொடர்ச்சியா 5 முறை இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவோட 50 அடிச்ச ஒரே வீரர் யாருன்னா டேரல் மிச்சல் மட்டும்தான். கூடவே 3 தொடர் கொண்ட இந்த ஓடிஐ போட்டியில 352 ரன் அடிச்சிருக்காரு. இதுவே அதிகபட்சமான ரன் நியூசிலாந்து வீரர்கள் அவர் மட்டும்தான் அதிகமா அடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்திய பவுலர்கள் எங்க தப்பு பண்ணி இருக்காங்கன்னா 15th ஓவருக்குள்ளார இல்ல 12th ஓவருக்குள்ளார ஒரு ஸ்பின்னரை எடுத்துட்டு வந்திருக்கலாம். கண்டினியூஸா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட வீச வச்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நடந்திருக்கிறதே வேற. குல்தீப் யாதவும் ரவீந்திர ஜடேஜாவும் 6 ஓவர் மட்டும்தான் வீசி இருக்கிறாங்க.
இதுல பர்டிகுலரா குல்தீப் யாதவ் 6 ஓவருக்கு 48 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஜடேஜா 6 ஓவருக்கு 41 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு. இவங்க 6 ஓவருக்கு இவ்வளவு ரன்னை விட்டு கொடுக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய 4 ஓவருக்கு இன்னும் அதிகமான ரன்னை விட்டு கொடுத்து டார்கெட் எங்கவோ போய் முடிஞ்சிருக்கும். கொடுக்காதே நல்லதுதான் நமக்கு தோணும். ஆனா அந்த இடத்துல 17வது ஓவர்ல குல்தீப் யாதவ் அழைச்சிட்டு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்பெல்லோட அவர் 3 ஓவரை கண்டினியூ பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் 39, 40, 46 சொல்லிட்டு 3 ஓவரை கடைசி நேரத்துல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜடேஜா 30வது ஓவர்ல இருந்து 40வது ஓவர் வரைக்கும் கண்டினியூஸா 6 ஓவரை கொடுத்திருக்காங்க. இவங்கள ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட ஒரு ஸ்பின்னரோட மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தா ரன்னு மலை மாதிரி போயிருந்தாலும் கண்டிப்பா ஒரு லோன் கழட்டி இருக்கலாம். நியூசிலாந்து பக்கம் பாருங்க, மொத்தமா வீசினது 46 ஓவர் தான். அந்த 46 ஓவர்ல லெனக்ஸ் மட்டுமே 10 ஓவர் வீசி 42 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. பிலிப்ஸ் 54 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்கலனாலும் கட்டுப்பாடோட வீசி இருக்கிறாரு. 10வதுக்கு டேரல் மிச்சல் அவர்கள் 1 ஓவர் வீசி இருப்பாங்க. மொத்தமா வீசி இருக்கிறது 46. அதுல 19 ஓவர் ஸ்பின்னர் மட்டுமே போட்டிருக்காங்க. அப்படி கொடுத்ததுக்கான திட்டம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஸ்பின்னர்களை ஹேண்டில் பண்ணாம கொஞ்சம் நேக்கா விளையாடி இருக்கிறாங்க இந்திய பேட்ஸ்மேன்கள். அவங்க அடிக்க முற்பட்டது எல்லாருமே இன்னொரு ஃபாஸ்ட் ஓவர்ல தான். அப்படி அடிக்க முயற்சிக்கும் போது தவறுதலான ஷாட் மூலமா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேரையுமே காலி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த டேரல் மிச்சல், டிராவிஸ் ஹெட் எப்படி ஆஸ்திரேலியா டீம்ல இந்தியாவுக்கு எதிராக ஒரு பங்காளியா பரம எதிரியா இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த டேரல் மிச்சலும் 50 ஓவர் உலக கோப்பை 2023 நடந்துச்சு. அதுல லீக் போட்டியில இந்தியாவுக்கு எதிராக 130 அடிச்சாரு. அதே மாதிரி செமி ஃபைனல்ல 134 அடிச்சாரு. இந்த சீரீஸ்ல 352 அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில 137 அடிச்சிருக்காரு. ஆக மொத்தம் இவ்வளவு ரன்களை அடிச்சு இந்திய பவுலர்களை அலற விட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா சொல்றேன், நியூசிலாந்து டீம்ல இந்தியாவுக்கு எதிராக பரம எதிரி பங்காளினா அது டேரல் மிச்சல் மட்டும் தான். கூட ஆடின பிலிப்ஸ் எப்பவுமே ஃபீல்டிங்ல தான் 50 ரன் அடிப்பாரு. அதாவது எதிரணியை அடிக்க விடாம சேவ் பண்ணுவாரு. ஆனா இந்த இடத்துல நடந்திருக்கிறது என்ன தெரியுமா? 88 பாலுக்கு 9 4 3 6 அடிச்சு 106 ரன்களை அடிச்சு இந்தியாவை அலற விட்டு இருக்காரு. 2வது சதமே இப்பதான் அடிக்கிறாரு. அதுவும் இந்தியாவுக்கு எதிராக தக்க சமயத்துல, அதுவும் நியூசிலாந்து அணி சரிஞ்சு போயிருக்கிற நேரத்துல கரெக்டா அடிச்சிருக்காரு. அவ்வளவு அதிரடியா ஆடிக்கிட்டு வந்த இந்த பிலிப்ஸ் ஹர்ஷிப் சிங் ஓவர்ல பிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நியூசிலாந்துக்கு பில்லரா இருந்த டேரல் மிச்சல் கரெக்டா 45வது ஓவர்ல முதல் பால்ல சிராஜ் கிட்ட சிக்கிட்டாரு. டேரல் மிச்சல் அவுட் ஆகும்போது நியூசிலாந்து அணி 283க்கு 5 விக்கெட்டை இழந்து 360 கண்டிப்பா டார்கெட்டை கொடுப்போன்ற நிலைமையில தான் இருந்தாங்க. கண்டிப்பா மீதம் இருக்கக்கூடிய 6 ஓவருக்கு 6 4 அடிச்சு துவம்சம் பண்ணி டார்கெட்டை எங்கேயோ எடுத்துட்டு போக போறாங்க தான் எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா அந்த இடத்துல நடந்ததே வேற. நியூசிலாந்து அணி சரிஞ்சுக்கிட்டே போயிருக்கு. மிச்சல் ஹே 2 ரன்ல காலி, ஃபோல்ஸ் 10 ரன்ல காலி. ஆனா இந்த இடத்துல கேப்டனா பிரேஸ்வெல் மட்டும் 18 பால் ஆடி 3 6 அடிச்சு 28 ரன் அடிச்சு 337க்கு 8 விக்கெட்டை இழந்து நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு 338 டார்கெட்டை கொடுத்திருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் தரப்பிலிருந்து சிராஜ் மட்டும் தான் விக்கெட் எதுவும் எடுக்கலனா கூட ரன்களை கொடுக்காம கட்டுப்பாடோட வீசி இருக்காரு. ஆனா அஷத் ராணாவும் நிதிஷ்குமார் ரெட்டிய ரன்களை வாரி இறச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங்ல என்னதான் அதிரடியை காட்டினாலும் முதல் ஹாஃப்ல கண்டிப்பா அவங்களுடைய பவுலிங்ல குறை இருக்கு. அந்த இடத்துல 2 பேர்ல ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணி கண்டிப்பா ஹார்திக் பாண்டியாவை போட்டிருந்தா மிகப்பெரிய மாற்றமே உண்டாயிருக்கும். ஆனா இந்தியாவும் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா களத்துல இருக்கிறது ரோகோ. ஆரம்பமே இந்தியாவுக்கு அதிர்ச்சியா தான் இருந்தது. இந்த போட்டி கூட பேட்டிங் பிட்ச்ல தான் நடந்தது. ஆனா இந்த 3 போட்டிகள் கொண்ட தொடர் முழுக்க பேட்டிங் பிட்ச் மட்டும் தான் சூஸ் பண்ணாங்க. கண்டிப்பா இந்தோர் கிரவுண்டும் பேட்டிங் பிட்சா இருக்கும் பொழுது ரோஹித் சர்மா வெளுன்னு வெளுப்பாருன்னு நினைச்சா ரசிகர்களுக்கு முழு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவரை விமர்சனம் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு 2027 வேர்ல்டு கப்ல இவரை சேர்க்க கூடாதுன்னு. அதுக்கு வழிவகையா இருக்கிறது எது தெரியுமா? இந்த 3 போட்டிகள் கொண்ட தொடர்ல 61 ரன் மட்டும் அடிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம கோலியோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, அவருடைய ஃபிட்னஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவரை குறை சொல்லி இனிமே வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. 7th ஓவர்ல சுப்மன் கில் ஜேமிசன் ஓவர்ல கிளவரா ஒரு ஷாட் அடிச்சு 4 அடிச்சாரு. ஆனா அடுத்த பந்துலயே லைனை பிடிச்சு லென்த் பிடிச்சு போட்டு சுப்மன் கில்ல போல்ட் ஆக்கி வெளியேத்தினாரு 23 ரன்ல. ஜேமிசன், ஃபோல்ஸ், கிளர்க் 3 பேரும் மாத்தி மாத்தி வீசி 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 66க்கு 2 விக்கெட்டை இழந்து எப்படி நியூசிலாந்து போனாங்களோ அதே மாதிரி இந்தியாவும் ஒரே நிலைமையில இருக்கிறாங்க. கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் முழுக்க இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு யமனா இருந்திருக்கிறாரு. ஒரு ஸ்பெல்ல வீசுறாருன்னா அந்த ஸ்பெல்ல தொடங்கும் பொழுதே ஒரு விக்கெட்டை எடுத்து பிரேக் த்ரூவை கொடுத்துறாரு நியூசிலாந்து அணிக்கு. 12th ஓவர்ல ஷேயஸ் ஐயரை 3 ரன்ல காலி பண்ணாரு. அடுத்த ஓவர்ல ராகுல 1 ரன்ல லெனாக்ஸ் காலி பண்ணாரு. அடுத்ததா வந்த நிதிஷ்குமார் ரெட்டி இங்க வாய்ப்புக்காகவே போராடி
போராடிக்கிட்டு இருக்கிறாரு. சுத்தி இருக்கிற ரசிகர்கள், வெளியில இருக்கக்கூடிய ரசிகர்கள், எக்ஸ் பிளேயர்கள் அத்தனை பேருமே கேட்கிற ஒரே கேள்வி, நிதிஷ்குமார் ரெட்டி என்னதான் புடுங்குறாரு, அவர் ஏன் எடுக்கிறீங்க, அவர் என்ன போலிங் பண்றாரு, அதை நானே பண்ணுவேனே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதே நிலைமை தான் அஷத் ராணாவுக்கும். எதிர்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை நிலைமைகளையும் இவங்க ரெண்டு பேருமே போராடி இந்த இடத்துல பேட்டிங்ல தரமா விளையாடி இருக்கிறாங்க. 71க்கு 4 விக்கெட் காலி. இந்தியா 13வது ஓவர் முடியும் பொழுது 14வது ஓவர்ல இருந்து 27வது ஓவர் வரைக்கும் கோலியும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்து 88 பாலுக்கு 88 அடிச்சு போய்கிட்டு இருந்த உசுரை காப்பாத்தி வச்சிருக்கிற மாதிரி அவங்க என்கேஜிங்கா மேட்சை மாத்தினாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்பினாலும் இவங்க மேல வச்சிருக்கிற விமர்சனம், அதாவது அஷத் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஜடேஜா, இவங்க 3 பேருக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பா தான் இருந்தது. ஆனா இந்த இடத்துல அஷத் ராணாவும் நிதிஷ்குமார் ரெட்டியும் நிரூபிச்சாலும் ஜடேஜா அவர்கள் 12 ரன்ல காலியாகி சொதப்பிட்டாரு. ஆனா அஷத் ராணா அப்படி இல்லைங்க. கோலுக்கு இருந்த பிரஷரை மொத்தமா குறைச்சு அதிரடியா ஆடி 4 6 4 4 அடிச்சு கிட்டத்தட்ட 43 பாலுக்கு 52 ரன் அடிச்சிருக்காரு. ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து 69 பாலுக்கு 99 அடிச்சாங்க. ஆனா ஃபோல்ஸ் வீசின 44வது ஓவர்ல 6 அடிச்சிட்டு ஃபுல் டாஸ் பால்ல கொடியை நாட்டிட்டாரு. அடுத்ததா வந்த சிராஜும் டக் அவுட்ல நடைய கட்டினாரு. கோலி மட்டும் களத்துல இருக்கிறாரு. 30 பாலுக்கு 54 அடிக்கணும். டி கிளர்க் வீசின ஓவர்ல 2 பவுண்டரி அடிச்சாரு. நல்ல நம்பிக்கையை கொடுத்தாரு. ஆனா அடுத்ததா அவரும் மிட் ஆஃப்ல 6 அடிக்கிறன்னு ட்ரை பண்ணி கொடியை நாட்டிட்டு வெளியே போயிட்டாரு. அடுத்ததா ஹர்ஷித் சிங் ரன் அவுட் ஆகிட்டாரு. ஆக மொத்தம் 46 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 291க்கு ஆல் அவுட் ஆகி 41 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. என்னதான் இந்தியா தோத்து இருந்தாலும் கோலி சேசிங் பண்ண விதத்தை பத்தி எல்லாருமே பேசி இருப்பாங்க. அதுவும் இல்லாம விமர்சனம் செஞ்ச வாய்க்கெல்லாம் பூட்டு போட்ட மாதிரி இருக்கும். கம்பீர், அகர்கர் இவங்களுக்கு நல்லா பாடம் புகட்டி இருப்பாரு. 2027ல கோலி இல்லாம வேர்ல்டு கப் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம சச்சினோட ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு இன்னும் 15 சதம் மட்டும்தான் தேவை. அவர் இப்ப அடிச்சிருக்கிற சதம் 85வது சதம், 124 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம 2027க்குள்ளார 40 ஓடிஐ போட்டிகள் விளையாடுவாங்க. அதுக்குள்ளார மீதம் இருக்கக்கூடிய 15 சதத்தை கோலி அடிப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் பற்றிய நிகழ்வுகளை முழுமையா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.